ஜாலி மூட். ஒரு அடர்ந்த காட்டுல பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அவற்றில் எந்த விலங்கும் அந்த பெரிய காட்டு எல்லையை தாண்டி வெளியே போனதில்லை. ஒரு நாள் அவைகள் ஒரு வித்தியாசமான பொருளை கண்டன. அது ஒரு மனிதனின் சப்பாத்து. அந்த பொருளை பார்த்ததும் எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டன. இது என்ன பொருள் என்று அதை சுற்றி இருந்து யோசிக்கத் தொடங்கின. இது ஒருவித பழத்தின் ஓடு போல இருக்கிறது என்று கரடி தலையை சொரிந்து கொண்டே சொன்னது. இல்லை, இது ஒரு தாவரம்தான் என்று குரங்கு சொன்னது. சப்பாத்தின் நீண்ட கயிறுகளை சுட்டி காட்டி, இதோ பாருங்கள், இவை அதன் வேரென்றது. நரி சொன்னது, இருவரும் சொல்வது தவறு. இதோ உள்ளே ஓட்டை இருக்கிறது, அதில் பறவை முட்டையிடும், இது ஒரு கூடு என்று சொன்னது. அப்போது அருகில் உள்ள மரத்தில் இருந்த ஒரு பறவை அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த பறவை சொன்னது, இது கூடு இல்லை, நான் மனிதர்கள் வாழும் இடங்களுக்கு பறந்து போயிருக்கிறேன். இது ஒரு சப்பாத்து. மனிதர்கள் இதை தங்கள் காலில் அணிவார்கள். இது இங்கே எப்படி வந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். வேட்டைக்காரர்கள் காட்டுக்குள் வந்திருக்கலாம், இது ஆபத்தாக இருக்கலாம் என்று சொன்னது. அந்த பறவையின் வார்த்தைகளை கேட்டவுடன் விலங்குகள் எல்லாம் அமைதியாகின. மான் நடுங்கிக் கொண்டே, ஐயோ, மனிதர்கள் வந்திருந்தால் நம்மை வேட்டையாடி விடுவார்கள் என்றது. குரங்கு ஒரு உயர்ந்த மரத்தில் ஏறி பார்த்தது. யாரும் இல்லை. இது பழைய சப்பாத்து போல தெரிகிறது என்றது. நரி சப்பாத்தினை நுகர்ந்து பார்த்தது. இதிலே புதிய வாசனை இல்லை, தூசிதான் நிறைய இருக்கு, இது மிகவும் பழையது என்றது. அப்போது ஒரு சிறிய முயல் சப்பாத்தின் உள்ளே பார்த்தது. பாருங்கள், உள்ளே எலி குடும்பம் இருக்கிறது என்று கத்தியது. எல்லா விலங்குகளும் சிரித்தன. எலிகள் சொல்லின, ஆமாம், இது எங்கள் வீடு. மழையிலும் பாம்புகளிடமிருந்தும் நாங்கள் இதில் பாதுகாப்பாக இருக்கிறோம். கரடி சிரித்துக்கொண்டு, அப்படியா, அப்படியானால் இந்த புதுமையான பொருள் ஒரு சிறிய குடும்பத்தின் வீடாக மாறிவிட்டதே. காடு எப்போதும் புதிய வழியை கண்டுபிடிக்கும் என்றது. பறவை தலையசைத்தது. ஆம், புதிதாக இருப்பதை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். முதலில் புரிந்து கொண்டு பிறகு முடிவு செய்ய வேண்டும் என்றது. அந்த நாளிலிருந்து காட்டில் உள்ள விலங்குகள் உண்மை தெரிந்த பிறவே முடிவு எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டன. இந்த கதையின் பாடம், எதை பற்றியும் அறிந்து கொள்ளாமல் தீர்மானிக்க வேண்டாம். ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம். கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைகளே.